Hi மக்களே, வணக்கம் and welcome back to Abhi's Home Cooking Channel. So day 18 of 30 days breakfastல இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு வந்து பன்னீரும் கடலமாவும் வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். பன்னீர் பேசன் சில்லா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கேரட், குட்டி கேரட் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து பன்னீர், ஒரு பெரிய ஸ்லைஸ் பன்னீரை நல்லா துருவி போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை மசாலா போடலாம். ஸோ அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் வத்தத்தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தவா ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை போர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இது பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுடுங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டிஷ். குவிக் டிஷ், வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பேசன் சில்லா, பன்னீர் பேசன் சில்லா. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கெச்சப் இல்லைன்னா மின்ட் சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Thank you for watching my video. Happy Tuesday.